உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு தானே அந்த கொலை நடந்ததா சொன்னாங்க. இன்னைக்கு டேட்லயே ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தானே அவன் ராத்திரி பகலன்னு வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இப்பவே என் பிள்ளைக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். நீ என்ன கெஞ்சினாலும் நான் சொல்லாம விட மாட்டேன். சொல்றேன்ல. கையில அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த வயசான அம்மாவை அவங்க மருமக தான் ஏதோ பண்ணி பழிய கயல் மேல போட்டிருக்கா. இது போதும், என் கையில் எந்த தப்பு பண்ணனு நான் நிரூபிக்கிறேன். ஒழுங்கா வெளியில வந்து, எங்க போனாலும் உங்களால் தப்பிக்க முடியாது. கயல் வேணாம், என்கிட்ட இந்த விளையாட்டை வச்சுக்காத. மரியாதையா வந்துரு. ஏய், நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வெளியில வந்துரு. என் தங்கச்சி இப்ப எங்க இருக்கா? அவளுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. அவளை இந்த ஆபத்துல இருந்து நீதான் காப்பாற்றணும். மாப்ள சொல்லுங்க மாப்ள, என்னாச்சு மாப்ள? கையில பாத்தீங்களா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அத்தை, நான் கையில இன்னும் பார்க்கல. இன்னும் நீங்க பார்க்கலையா? அப்ப அவ எங்கதான் இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு மாப்ள? அத்தை, நீங்க பயப்படாதீங்க. கையலுக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். கையல் மேல விழுந்த கொலைப்பழி எல்லாம் பொய்யின் நிரூபிக்க எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு கண்டிப்பா நான் கையில காப்பாத்திடுவேன். அத்தை, நிஜமாதான் சொல்றீங்களா மாப்ள? நம்ம கையில காப்பாத்திடலாம்ல? கண்டிப்பா காப்பாத்திடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அங்க பூஜையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள நான் இங்க கையில காப்பாத்தி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர வைப்பேன். என்ன நம்புங்க, தைரியமா இருங்க. மாப்ள, அந்த கடவுளுக்கு அப்புறம் நான் நம்பி இருக்கிறது உங்களதான் மாப்ள. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்க கடவுளே. தப்பிக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, வெளியில வா.
அப்போ அந்த வயசான அம்மாவை கொலை பண்ணது அவங்க தானா? திட்டம் போட்டு அக்காவை வேலைக்கு வர வச்சு பிளான் பண்ணி அக்காவை சிக்க வச்சிருக்காங்கல்ல? ஆமா அன்பு, கையில சுத்தி பெரிய சதியே நடந்திருக்க. கையில எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா கையிலுக்கு இந்நேரம் வேணாலும் ஆபத்து வரலாம். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மாமா, இந்த ஒரு ஆடியோ ஆதாரம் போதும் மாமா, அக்காவை நம்ம காப்பாத்திடலாம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் தான் கையில எங்க வச்சிருக்கானே தெரியலையே. எப்படி கையில் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. அதான் மாமா, எனக்கு ஒன்றும் புரியல. மாட்டிக்கிட்டியா? ஆ? சார் சார் ஏன் சார் என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன சார் பண்ணேன் சார்? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். இந்த பாரு கயல், உன்னை கொல்லணுங்கிறது பெரிய எடுத்த ஆர்டர். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இங்க பாரு, நீ அங்க அங்கன்னு ஓடாத, கம்முன்னு இரு. ஒரே ஒரு புல்லட் தான், வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன தேவையில்லாம ஓட வைக்காத. சார் சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார் என்ன விட்டுடுங்க சார்.